Hello guys, welcome to Two Common Men. இன்னைக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ரொம்ப யோசிக்கிற வெட்னஸ்டேனா வேற என்ன வித்யாஜி வெட்னஸ்டேல வந்து பிரயம் நம்மில் மோகம் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கா? ஆமா நல்லா இருக்கு. நிறம் படத்துல இருந்து ஆமா வந்து குஞ்சக்கா ஓபன் ஷாலினி. ஆமா ஆமா அந்த காலேஜ்ல காலேஜ் கல்ச்சரல்ஸ் ஆமா அதுல இருந்து வந்து இன்னொரு பாட்டு மிழி அறியாதே அப்படி சொல்லிட்டு. ஓகே அந்த பாட்டு வந்து திருப்பி வந்து விசித்திரங்களா எழுதியிருக்காரு, தாசேட்டன் பாடிருக்காரு. மெலடி கேட்டுருவோமா? கேட்டுருவோம். ഒരു ഹൃദയമിടിപ്പിന്റെ ദൂരത്തിനപ്പുറം അപ്പോൾ ഞാൻ നിന്റെ അരികിലുണ്ടാവും. സരസോരം പ്രണയനിലാക്കിളി നീ ശഹാന പാടി ഇതുവരെ വന്നുണർന്നിടാത്തൊരു പുതുരാഗം എവിടെ മറന്നു ഞാനീ പ്രിയാനുരാഗം. കൺചിമ്മിയോ നിൻജാലകം ഏതോ നിഴൽ തുമ്പികൾ തുള്ളിയോ കാതോർക്കയാ എൻരാവുകൾ കാറ്റായി വരും നിന്റെ താളവും തങ്കത്തിങ്കൾ തേരേറി വർണ്ണപ്പൂവിൻ തേൻ തേടി പീലിക്കുമ്പിൽ കൈമാറും മോഹങ്ങളെ എന്നും നിന്നെ കൺകോണിൽ മിന്നും പൊന്നായി കാത്തോളാം. ഒന്നും മിണ്ടാതെന്തേ നീ നിൽപ്പൂ മുന്നിൽ. മിഴിയറിയാതെ വന്നു നീ മിഴിയൂ ഞാലിൽ കനവറിയാതെ ഏതോ കിനാവു പോലെ. തൂമഞ്ഞിനും കുളിരേകുവാൻ ദേവാമൃതം നൽകിയോ തെന്നലേ. പൂന്തേനിനും മധുരം തരും അനുഭൂതികൾ കൊണ്ടുവാ ശലഭമേ. ഇന്നെന്നുള്ളിൽ ചാഞ്ചാടും കാണാ
സ്വപ്നപ്പൂ പാടം കൊയ്യാനെത്തും കിന്നാര പൊൻപ്രാക്കളെ ഓരോ തീരം തേടാതെ ഓളച്ചില്ലിൽ നീന്താതെ ഈറൻ ചുണ്ടിൽ മൂളാത്തൊരീണം തരൂ മിഴിയറിയാതെ വന്നു നീ മിഴിയൂ ഞാനിൽ കനവറിയാതെ ഏതോ കിനാവു പോലെ മനമറിയാതെ പാറിയൻ മനസരസോരം പ്രണയനിലാക്കിളി നീ ശഹാന പാടി ഇതുവരെ വന്നുണർന്നിടാത്തൊരു പുതുരാഗം എവിടെ മറന്നു ഞാനീ പ്രിയാനുരാഗം മിഴിയറിയാതെ വന്നു നീ മിഴിയൂ ഞാനിൽ കനവറിയാതെ ഏതോ കിനാവു പോലെ பயங்கரமா இருக்குல்ல? மொத்த பாட்டு அப்படியே குதிரையில போற மாதிரியே ஒரு பீட் பின்னாடி பாத்தியா இல்லையா? ஆமா. நடுவுல வந்து திடீர்னு ஒரு ஹெவி வயலின் கோரஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த தப்லாவோட பேஸை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆமாவா அதுக்கப்புறமா ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணேன் நான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பீட் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஹார்ஸ் கேலப்பிங் மாதிரியே ஒரு ஃபுல் இதுல வந்து அதே பீட் தான். அது மாறவே இல்ல பெருசா. அது வந்து ஒரு ட்ராக்கா ஆட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இது இருக்கும். ஒரு சேரியட்ல போற மாதிரியோ இல்ல ஒரு குதிரையில மாதிரியோ டிங் டக்கு டிங் டக்கு டிங் டக்கு டிங் டக்கு டிங் டக்கு டிங் டக்கு அதுக்கு வந்து ஒரு மெலடியை போட்டாரு. ஏன்னா இந்த பாட்டை நீ வந்து யோசிச்சு பாரு, அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற பீட் இல்லாம அந்த ட்ராக்கே இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த பாட்டு மட்டும் அப்படி மெலடியாவும் நல்லா தான் இருக்கும், அப்படி ஸ்லோவா பாடினாலும் நல்லா இருக்கும். ஆனா இவர் ஒரு கேலப்ப போட்டு அதுக்கு ஒரு குஞ்சக்க பாபனோட காதல் ஃபீவரை வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து டைரக்டர் கமல் பத்தி சொல்லி 5 seconds 10 seconds ஒரு வாட்டி லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா, எங்கெங்கயோ போறாங்க, மாறிக்கிட்டே இருந்தாலும் தெரிஞ்சிட்டேன் பார்த்து. இவ்வளோ லொகேஷன், நிறைய லொகேஷன், நிறைய டிஃபரெண்டா ஏதாவது காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பில் போர்ட்ல இருந்து ஜூம் அவுட் பண்றது, அப்புறம் வந்து பில்லியட்ஸ் அந்த இதுல வந்து போர்டு இது மேலேயே படுத்துக்கிட்டு அந்த இது போடுறது நல்லா ஃபன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதாவது இந்த படத்துல வந்து ஆக்சுவலா நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம்ல, இதே தமிழ்ல வந்து பிரசாந்த் படம் இருக்கு, பிரசாந்த் அண்ட் ஷாலினி. ஆக்சுவலா அந்த வீடு காம்ப்ளெக்ஸ் காட்டுறாங்கல்ல, குழந்தைங்களோட சைக்கிள் ஓட்டிட்டு டான்ஸ் ஆடுறதுலாம், அந்த ரெண்டு சைடும் வீடு போற மாதிரி. ஆக்சுவலா அந்த பிரசாந்த் படத்துலயும் எக்ஸாக்டா அதே இடம் தான் நினைக்கிறேன். ஏன்னா சேமா இருக்கும், அவங்க 2 பேரும் ஆப்போசிட் வீடா இருப்பாங்க, பால்கனில இருந்தெல்லாம் பேசிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. சோ அது வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எக்ஸாக்டா இந்த படத்துல வந்து இந்த he will realize that he is falling in love with his friend. He is falling in love for his friend. அந்த சாங் தான் போல. அதாவது வந்து நல்ல ஒரு காதல்ல வெள்ளற ஒரு early 20sல இருக்கிற ஒரு எக்ஸாக்ட்லி புள்ளையோட ஒரு ஃபீலிங்ஸ். ஆமா, நமக்கு ஆக்சுவலா லிரிக்ஸ் புரியலனா கூட பயங்கரமா கன்வே ஆகுது. ஆமா, நடுவுல ஏதோ தங்க திங்கள்லாம் வந்தது, ஒரு லைன் வந்தது, எனக்கு அந்த வார்த்தை தான் ஃபெமிலியர். இப்போ போல வந்து தாசேட்டன் வந்து ஆமா ஆமா வாய்ஸ் வந்து மெருக்கிட்டாரு. ஒரு சில நேரத்துல அதுதான் இந்த மாதிரி வர்சடைலா இருக்கிறவங்களோட இதுவே அதுதான். ஒரு சில நேரத்துல அவங்கதான் பாடுறாங்களான்ற மாதிரி நமக்கு ஆயிடுது. நானும் சேம் டவுட்ரா, என்ன தாசேட்டன்னு சொன்னானே அப்படின்ட்டு பாத்துட்டு, ஏன்னா ஒரு வாய்ஸ் மாதிரி இல்லையே, லைட்டா இல்லையே அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு 10 minutes 15 minutesல வந்து வந்த உடனே என்னப்பா பாட்டு அப்படின்னு கேட்டு பாடிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா ஆமாடா, ரிலேட்டிவ்லி simple song also, no melody also is not too complicated. ஆமா ஆமா ஆமா, ஜாலியா பாடிட்டு போயிருப்பாரு. அது அதே மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, தாசேட்டன் பத்தி பேசுறதுனால ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து even 100 SPB cannot equal to 1 யேசுதாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யாரோ போட்டிருந்தாங்க.
இது என்னன்னா வந்து இது எப்படின்னா இது நம்ம ஊர்லயே இருக்கிற எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கம்பல்ஷன் டு டேக் ஒன் சைடு அப்படின்றது ஒன்று இருக்கு. லைக் ஐ ஹாவ் டு பி எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் ரஜினிகாந்த் ஆர் கமல், எய்தர் மம்முட்டி ஆர் மோகன்லால், அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிளஸ் இஃப் வி டாக் அபவுட் எஸ்பிபிஸ் வெர்சட்டாலிட்டியில அவரோட வெர்சட்டாலிட்டியும் வந்து பயங்கரமான வெர்சட்டாலிட்டி தான். ஆக்சுவலா ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸ். அது நம்ம வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல். ஓ அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் இல்லையா? உங்களுக்கு யாரு அதிகமா பிடிக்கும்? அப்படி அந்த கேள்விக்குள்ள நம்ம போகவே வேணாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் கம்மியாவும் பண்ணல. எக்ஸாக்ட்லி. எதை வச்சு கம்பேர் பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி. சோ இவர் வந்து ஒரு செட் ஆஃப் இல்ல எக்கச்சக்க சாங்ஸ் வந்து பயங்கர வெர்சடைல் எல்லாம் பாடியிருக்காரு. எஸ்பிபி பண்ணாத வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் இல்லையா? வந்து ஒரு இதுல வந்து அப்படியே ஒரு பாட்டு பாடியிருப்பாரு தெரியுமா? சொல்றவங்க சொல்றதுதான். பட் எங்க சைடுல இருந்து வந்து we just wanted to ஒரு லைட்டா பார்த்தோனே எனக்கும் லைட்டா சிரிப்பு வந்துச்சு. எக்ஸாக்ட்லி why compare artists like that, you know? அதுவும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு எக்ஸாக்ட்லி அது தாசேட்டர் எஸ்பிபி கம்பேர் பண்றது வந்து கம்பேர் ஆர் லைக் ரேங்கிங் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு it is not the right thing to do. I think they are both great artists of their own, you know, ஈக்குவல் வர்க் பண்ணிருக்காங்க வேற. ஆமா. சோ அப்படியெல்லாம் நம்ம போவேனா, நம்ம எல்லா மியூசிக்கும் ரசிச்சுட்டு போவோம். இப்போ தாசேட்டன் தான் பெஸ்ட் அப்படின்னா தாசேட்டனே கேட்கணும், நம்ம எஸ்பிபி தான் எதுக்கு கேட்கணும்னு தோணும். எதுக்கு அப்படி எல்லாம் எல்லாமே கேட்டுட்டு போவோம். எனிவே இந்த பாட்டுல தாசேட்டர் வந்து செமையா இருந்துச்சு. ஒரு மாதிரி இப்படி லேசா பாடிட்டு போயிட்டாரு ஜாலியா. நான் தான் பாடிருக்கேன் பாடல. ஆமா எக்ஸாக்ட்லி. ஓகே கைஸ், இந்த பாட்டோட எங்களோட ரியாக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அதுக்கப்புறம் போன வாரம் வித்யாஜி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நம்ம விஜிஎன் கிரியேஷன்ஸ் வந்து விஜிஎன் கிரியேஷன்ஸ் ஞாபகப்படுத்தி ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்க. ஒரிஜினல் கண்டென்ட். என்ன வர வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டேன் மக்கள் கிட்ட. இல்ல பொய்யெல்லாம் சொல்ல மக்களே, இப்பயும் உடம்பு சரியில்லை கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கான். அதனால போய் பாருங்க. அதை பார்த்து கமெண்ட்ஸ் என்னமோ சொல்லுங்க. இவன் சொல்றதெல்லாம் பண்ணுங்க. மெட்லி பயங்கரமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைஸ். மறக்காம வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, நாங்க நிறைய உங்களுக்காக தான் பண்றோம். அப்புறமா பாட்டி எங்களுக்காக கேக்குறோம், ஆனா உங்களுக்காக வீடியோ ரியாக்ஷன் உங்களுக்காக. ஆமா. அப்புறமா நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்திக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பயங்கரமான பாடலோட see you on the next one guys.